வாங்க. ஹலோ பெண்களே, உங்கள் சிற்றின்பங்களை கொடுக்கலாமா? ஹே, அதை எனக்கு கொடுங்கள். அவள் திரையரங்கில் இருக்கிறாள். நீங்கள் இப்போது போகலாம். உனக்கு எப்படி தைரியம்? அடுத்தவர் ஒன்னும் முரணில்லை. டங் இஷா. அவை சிப்ஸ்களா? உன்னை பற்றி களைத்து விட்டேன். உணவுடன் சினிமாவுக்கு போக முடியாது. என்ன? ஓ, அதை எடுத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. வேறெங்கு கத்தாதே. இல்ல. ஓ இல்ல, என்ன செய்யலாம்? ஆனா எனக்கு என் பிரியமான இனிப்புகள் இருக்கின்றன. என்னோட தானே யோசிக்கணும். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல ஒரே மீசையும் தாடியையும் வச்சுக்கிட்டா பொறுத்து கொள்கிறேன். நான் ஒரு நிஞ்சா மாதிரி இருக்கேன். அஞ்சு கூழ்கிண்ணிகளை பட்டாகத்தின் மீது வைப்பேன். பாருங்கள், அதை பாருங்கள், எல்லாம் தயார். இப்போது நான் செல்லலாம். சரி சரி சரி. மாலை வணக்கம். அது என்ன? ஓ ஆ ஆ அதை நிறுத்துங்கள் தயவு செய்து. உன்னுடைய டிக்கெட் எங்கே? உன் டிக்கெட். உன் டிக்கெட். நன்றி. அது விசித்திரமாக இருந்தது. என்ன அடி உடம்பு? என்ன? தயவு செய்து சத்தம் குறைக்க முடியுமா? நான் இங்க முடிந்த உன் தேவை சுவைத்தா இருக்கிய. என்ன? நீங்கள் என்னை பகிர என்று விரும்புகிறீங்களா? சோ உங்கள் பார்வையை அனுபவியுங்கள். போன் அப்டேட். ரசமானது. பார், இன்னொரு பிரெஞ்ச் ஃப்ரை. நன்றி. உங்க டிக்கெட் தர முடியுமா? ஒரு நிமிடம். இது என்ன? நீங்கள் உணவை கொண்டு வர முடியாது. அடி, இது மிகவும் மரியாதைக்கேடானது தானே? எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. இல்லை, சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்போக்கிய நான் ஒரு கலைஞர் ஆகிறேன். போக்கலாம். சரி, என் நெய் சாராட்டை எடுத்துக்கொள். ஏய், அப்படியா அப்படியா அப்படியா? இதோ என் பருத்தி மிட்டாய். இது மிகவும் வண்ணமயமானது மற்றும் மிகவும் ருசியானது. நான் இதனால் எண்ணெய் ஆலை ஒன்றை செய்தேன். இது ஜோக்கரின் எண்ணெய் ஆலை போலுள்ளது. சாடா, போகலாம். வணக்கம் கிழவன், நீ மிகவும் வெளிச்சமாக இருக்கிறாய். அங்கே என்ன வச்சிருக்கிறாய்? வாவ்! ஓ! ஜீன்ஸ்! வாவ், நீ எப்படி அது செய்தாய்? ஓ, இது இங்கே. மன்னிக்கவும். நல்லா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன? ஓ மை காட், விசித்திரம். என் பேண்ட். அலை, நான் சினிமாவில் இருக்கிறேன். மேலும் என் பரிணீவர்க்கும் இன்பமாக அனுபவிக்க முடியும். என்ன? இந்த குள்ளத்தின் முடி சாப்பிடப்படுகிறதா? நானும் அதை சுவைக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையானது. அதை நான் சாப்பிடுவதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். வாவ், இங்கே எனது டிக்கெட். அருமை. ஓ, சாக்லேட். ஓ, அது சரியாக இல்லை. நான் உன்னிடமிருந்து அனைத்து இனிப்புகளையும் அடிக்கப் போகிறேன். என்னை தரையில் வையுங்கள். முடியாது. அதை பாருங்கள். அதை பொத்தலத்தில் வைக்கவும். மன்னிக்கவும். உணவு இல்லை, இனிப்புகள் இல்லை. சரி, எனக்கு புரிகிறது. சிறந்தது. இப்போது நீங்களும். அருகே மீண்டும் நான் எல்லா பண்டங்களையும் கொடுக்க முடியாது. ஓ, ஒரு யோசனை. நான் எனது பகுதியில் கிட்ஸ் வைக்கிறேன். காப்பு இதை பற்றி எதுவும் நினைக்க மாட்டார். சரியாக சினிமாவுக்கு போவது. உள்ளே வாருங்கள். நல்ல மதியம். உங்கள் டிக்கெட் தரலாமா? வாவ், சாக்லேட்டால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கர்ட். சரி. ஹா, பெண்ணே, நான் உனக்கு சொல்லிவிட்டேன். என் ஜெட் பைக் மின்னழுவும் சக்தியை பயன்படுத்துவோம். கொஞ்சம் கூடுதலாக. இல்லை, தயவு செய்து. இது உருகுகிறது. ஓ, எல்லாமே
சாக்லேட்டால் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவே உனக்கு நல்ல பாடம். ஹே, போவோம். உங்க டிக்கெட் தரவுமா? இதை கொண்டு போகிறேன். ஓ, என்கிட்ட. ஓ ஹேஜ், இதோ உங்களுக்கு. ஓ இல்லை, என் சுபா சப்ஸ். ஒரு நிமிடம், நான் ஒரு திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன். நல்ல பிற்பகல். இதோ என் டிக்கெட். வாங்க போகலாம். ஓ, அது அழகான குழந்தை. ஓ, இன்னொரு குழந்தை. என்ன? ஓ, அதை விளையாட வேண்டும் என நினைத்தேன். அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, நான் செல்கிறேன். அவன் இதை செய்தான். ஆமாம், இப்போ என் சூப்பர் சப்ப சாப்பிடலாம். நான் இது ருசிக்கவே போகிறேன். நன்று. எவ்வளவு ருசியாக இருக்கிறது, சுவையாக இருக்கிறது. அது பாராமல் இருந்ததே நல்லது. நான் இருக்கையை மாற்ற வேண்டும். என்ன, இங்கே என்ன நடந்தது? உங்கள் டிக்கெட்டை தரவும். நீங்கள் இனிப்பு அல்லது உணவு கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் மறைக்க வேண்டியதுதான். டாடா! ஓ, அது வேலை செய்யவில்லை. நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. ஓ, நீங்க சுமத்துறீங்களா? நான் என் நூடுல்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போவே போங்க. நான் செய்வேன். எதுவில் நான் திரும்பி வர மாட்டேன். ஒரு யோசனை. நூடுல்ஸை வைத்து முடி அலங்காரம் செய்வேன். அப்படியா? ஓ, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எல்லாம் சரியா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, வணக்கம். சரி. ஓ, ஒரு பயங்கரமான நாள். நன்றி. என்னோடு நூடுல்ஸ் இருக்கிறது. அவன் என்னை கேள்வி கேட்கவே இல்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, நம்பிக்கையே இல்லை. அந்த பெண் தன் மடியிலேயே கூந்தலை குதித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? கேவலம். ஆஹா, நல்லது. பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீர்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்து விட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சரி, ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ, சாக்லேட் வாங்க. இதோ போகிறோம். அது வலித்தது. ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC 2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது. ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்க போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது.
ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். டோன்ட்டை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டிவிடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குளோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது, வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்ஸால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்தவர்கள், ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப நான் மிதிந்து விழுந்து விட்டேன், ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க. ஓயோ, நடைபயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாகம். அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது. அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். லாலிபாப்பு. எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நன்றாயிருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாய் விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். தாயிர்சே, எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேக்காரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி?
சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம், அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. Is this Mermaids versus Mermaid Curlican ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி. இங்கு என்ற இடங்களில் போலவே எர்வம்பர்சன்வர்கர் என்ற சாதாரண புத்திசாலிகள் உள்ளனர். டிபெனிய போலவே டிபெனி சிருஷ்டிப்பின முக்கியமான மோர்மேன் ஜிம்மிய சர்சினார். Sishandrisin for his nisness, he'll declare to cat a mac with his trickambers now still கற்பனை பண்றார். பஸ் ஒரு சிக்கல் இருக்குது. ஜிம்மி நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். ஓஹோ டிபெனி, ஆனால் உன் நம்பிக்கையை அதிகரிக்காதே. அது என்ன? ஜிம்மி, என்ன ஒரு மீன், என்ன ஒரு அருவருப்பான விஷயம். என்னை கேலி செய்ய இதை செய்தாயா? ஆனால் ஏன் நான் அவமானப்படுத்தப்பட்டேன்? நீங்கள் மீனை எப்படி முத்தமிடுகிறீர்கள்? ஓ டிப்பனி, இது உங்கள் புதிய காதலனா திருப்பர்ச்? ஓ, இனி பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. ஏன் அவன் என்னை விரும்பவில்லை? ஏன் அவன் இப்படி செய்கிறான்? அவனை வெறுக்கிறேன். ஓ டிபனி, என்ன ஆச்சு? உங்கள் சமூக ஊடகங்களை சரிபார்க்கவும் மாலி. டிபனி, நீ ஏன் மீனை முத்தமிட்ட? பாவம், அதற்காக மன்னிக்கவும். ஆனால் டிபனி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. கவலைப்படாதே செல்லமே, நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வோம். உன்னை அனைவரும் நண்பராகவும் உன்னுடன் டேட் செய்யவும் விரும்பும் அளவுக்கு அழகாக மாற்றினால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. பட்டனை அழுத்தவும். வாவ், என் அறையில் மேக்கப் உடைகள் மற்றும் அணிகலன்கள் இருக்கின்றனவா? வாவ், இதுவரை இதுபோல் எதுவும் நடக்கவில்லை. இது எல்லாம் எனக்காகத்தானா? மாலி, என் முடியை விரைவில் நிறமூட்டுவோம் இப்போதே. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் என் முகப்பரு மறையாது. அதை எப்படி நீக்குவது? ஓ, நான் அதை பிழிந்து விடுவேன். டிபனி, நீ அப்படி செய்யாதே. நீ இதை செய்ய முடியாது. ஓ, என்ன ஒரு குழப்பம். டிபனி, நீ என்ன செய்தாய்? சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நகராதே, எனக்கு ஒரு நத்தை வேண்டும். நத்தை சுரம் உங்கள் தோலுக்கு ஒளிவீச்சை வழங்க உதவும். இது உங்கள் தோல் நிறத்தை சமமாக்கி பிம்பிள்களை அழுத்தாமல் நீக்கிவிடும். அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் காத்திருங்கள், உங்கள் முகம் மாறப்போகிறது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு கண்ணாடி தேவை. இல்ல, நீங்கள் லென்ஸ்கள் தேவை. வாங்க. வாவ், நான் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. வாவ், இப்போது என் மீசையை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஓ, அதை எப்படி நீக்குவது? மாலி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு மெழுகு ஊறுகி தேவை. அதை சூடாக்கி பின்னர் மெழுகை உள்ளே வைக்கலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஐயோ, என் விரல், நான் எரிஞ்சிட்டேன். டிஃபனி, நீ ஏன் அதை தொட்டாய்? நான் இன்னும் மெழுகை வைக்கவே இல்லை. நாம் சுருத்தி குச்சிகளை எடுப்போம். அவற்றை மெழுகில் மூழ்க வைத்து உங்கள் காதுகளில், மூக்கில் மற்றும் புருவங்களுக்கு இடையில் வைப்போம். கவலைப்படாதீர்கள், அது எல்லா முடியையும் நீக்கிவிடும். அது கடினமாக ஆக சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இழுக்கிறோம். ஆனால் கூடுதல் முடி இருக்காது. மற்றும் இறுதியாக, இல்லை, நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். இது வலிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். குளு 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 குளு. அருமை. இப்போது நாம் இழுக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ ஓ, ஓ, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இதையும் சரி செய்யலாம். நாங்கள் ஒரு தூரிகை மற்றும் கார்காயில் பேஸ்ட் எடுப்போம். இது ஒவ்வொரு அழுக்கானவற்றையும் அகற்றி சுத்தமாக்கும். தேய்க்கவும் தேய்க்கவும் தேய்க்கவும். இப்பொழுது நீர்மூட்டியில் இருந்து நீர் கொண்டு உங்கள் வாயை கழுவுவது மட்டுமே மீதம் உள்ளது. அது அனைத்து பேஸ்டையும் நீக்கிவிடும். அற்புதம். ஓ, என் பற்கள் மீண்டும் வெள்ளையாக இருக்கின்றன. அது என்ன? அது சிக்கிக் கொண்டது. என் உதடுகள். மாலி, இதை நீக்க உதவவும். நான் சிக்கிக் கொண்டேன். இப்போது வாங்க, இழுக்கவும். நான் இழுக்கிறேன், இழுக்கிறேன். ஓ, இழுக்கிறேன்.
நான் படுக்கைக்கு இருந்து மீனை அகற்றினேன். ஓ அறுவைக்கா இப்படி நான் மிகவும் நடக்கும் என் உதடுகள் மிகவும் பெரியதாகவும் இருக்கின்றன. Jag appetit alls sängas. Angers you often milk of sex off. என்னிடம் இங்கு பல்வேறு அழகு சாதன பொருட்களுடன் பெரிய பெட்டி உள்ளது. ஓஹோ, இது என்ன? ஓ, நீ என்ன சவால் செய்கிறாய் ஜெஃபனி? அதை திருப்பி கொடு. அவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. நான் உன் மேக்கப்பை நானே செய்வேன். இங்கே ஃபவுண்டேஷனை ஊற்று. Iffe en massa ஒரு மெல்லிய அடுக்கு பூசா. ஸ்ப்ரே நகராதே. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். மேவபிகம் சரியா? ஏய், என் புருவங்கள் பற்றி என்ன? பாருங்கள், அவற்றை வெளிப்படுத்த நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். புருவ ஸ்டென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இப்படி பிடி. நான் அவற்றை வரையுகிறேன். அப்படியே. டிஃபனி, பாரு. வாவ், இது அழகாக இருக்கிறது. என் புருவங்கள் இதுவரை இவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. அடுத்தது என்ன? இப்போது எனக்கு நிழல்களுடன் ஒரு கைக்கட்டு வேண்டும். என் சைலவை சத்திர ஸ்பேசுடன் இமைகளில நிறம் தீட்ட விடு. பிங்கி, உனக்கு பொருந்துகிறது டிஃபனி. அதை பாருங்கள். ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. நமக்கு பிரகாசமான கண் வரி தேவை. அதை அப்படியே வையுங்கள். இப்போது உங்கள் உதடுகளில் சில இளஞ்சிவப்பு லிப் கிளாஸ். ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்போது உன் கண்ணிமைகளை வண்ணமயமா மாத்துவோம். வா, அவ ரொம்ப நீளமா இருக்கிற. இது சிறந்தது. கடைசி தொடுதல் சிறிது கிளிட்டர். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அதிகமான களவாணிகள். வாவ், நான் மின்னுகிறேன். அத பாருங்க. எனக்கு இது பிடிக்கும். டிஃபனி, உன் பிக்டெயில்ஸ் மோசமாக இருக்கின்றன. உனக்கு ஒரு குளிர்ச்சியான முடி அலங்காரம் தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம் சுருட்சிகளை தளர்த்துவோம். இது என்ன? உங்கள் முடியில் ஒரு லாலிபாப்? ஓ, நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். நான் அதை ஒரு மாதத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். சுவையானது. ஐயோ, சரி, மீண்டும் முடிக்கு. வாவ், இங்கே நிறைய முடிமுள் இருக்கின்றன. வெவ்வேறு வகைகள். உங்களுக்கு இவ்வளவு ஏன் தேவை? சரி, இப்போது அந்த முடியை சீவுவோம். அருமையான தூரிகை இல்லையா? இப்போது நுரை பயன்படுத்துவோம். Asimir irsis singer Murik Haifini Wadavam, the meaner hours stewardry is Giyunar Hanare. இப்போது அதை சீவியால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நோம் வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், அது சரி. ஆனால் இது திறமையானது. இதை போலவே அந்த நுரை கொண்டு உங்கள் முடியை துடைக்கிறோம். இப்போது அதை உலர்த்த வேண்டும். முடியில் ஒரு சிறப்பு தொப்பி அணிந்து ஹேர் ட்ரையரை இணைக்கிறோம். அடடா, அது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அது முடிஞ்சது. வாவ், நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் முடி இளஞ்சிவப்பு. நன்றி. அஃப், ஆனால் இதுதான் எல்லாமா என்று நினைக்கிறீர்களா? ஏனெனில் நமக்கு ஒரு அழகான முடி அலங்காரம் செய்ய வேண்டும். அதை பாருங்கள். ஓ மாலி, நீ என்னை அழகாக மாற்றிவிட்டாய். இது என்ன? ஓ, குளிர்ந்த பிக்டெயில்ஸ். எனக்கு அவை பிடிக்கும். அவை மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக உள்ளன. அவை எனக்கு பொருந்துகின்றன. இதுதான் எல்லாமா? ஓ, நகைகள் எவ்வளவு அழகாக அது மின்னுகிறது. இப்போது உனக்கு ஒரு உடை தேடுவோம். இந்த ஜாக்கெட்டை அணிந்து பாரு. ஓ, இல்ல. இந்த உடை எப்படி? நீ செக்யூரிட்டி கார்டு மாதிரி தோணுவ. ஹூ, அர்த்தமற்றது. இதுவென்ன வேலை யூனிஃபார்மா? இல்ல, அது பாருங்கள். அது இன்னும் நாகரிகமாக இருக்கிறது. ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். என் கீழ்ப்பகுதி பற்றி என்ன? அது ஒரு பிரச்சனை அல்ல. உன் வால் சரி செய்யட்டுமா? இப்போது அது இன்னும் அழகாக இருக்க வேண்டும். அது வேறு விஷயம். எல்லாம் அழகாக மின்னுகிறது. இதுவே நமக்கு தேவைப்பட்டது. வாவ், மாலி, என்னை நான் அடையாளம் காண முடியவில்லை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நன்றி. நான் விரைவாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். நீ ஒரு அற்புதமான நண்பன்.
யார் வர்றாங்க? ஓ நிமிஷம், என்ன யார் அது? வெளியே போ. அது டிபனி தானா? அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எனக்கு சொற்கள் இல்ல. வணக்கம் அனைவருக்கும். அருமையாக இருக்கிறாய் டிபனி. நீங்க என்னுடன் ஒரு தேதிக்கு வருவீர்களா? ஒரு தேதியா? சரி. இங்கே வா ஜிம்மி. இப்போது நண்டு மீது முத்தமிடு. வாவ், உங்களுக்கு வலிமையான ஓ என்ன நகங்கள் ஆஃப். ஐயோ, நான் ஒரு நண்டு முத்தமிட்டேன். இப்போது நீ ஒருவர் மீது சதி செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டாய். இப்போது முழு பள்ளியும் உன்னை பார்த்து சிரிக்கிறது. நான் எங்கு தொடங்குவது? எனக்கு தெரியும். அந்த நிறங்களை பாருங்கள். நான் கூரையை அலங்கரிக்கிறேன். இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. ரொம்ப குளிர்ச்சியானது. நல்லா இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். என்ன? வாவ். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நான் தயாராக இருக்கிறேன். நானும் கூரையுடன் தொடங்குவேன், ஆனால் நான் உலோக சங்கிலிகளை பயன்படுத்துவேன். ஆமாம், இது சரியானது. முத்தம் பதிலாக நான் ஒரு மண்டையை தொங்க விடுவேன். நீங்கள் பயந்து விட்டீர்களா? ஹா 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 ஹா. அருமை. பிலா 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 பிலா. உண்மையிலேயே அப்பா, என் அழகான ஜன்னல் சாளரங்களை பாருங்கள். என்ன, நான் கருப்பு சாளரங்களை வைத்திருப்பேன். அஃப், ஹூம், ஆம், ஹூம். எதுவாக இருந்தாலும் என்ன சேர்க்கலாம்? சரி, நான் என் பிரகாசமான நிறங்களின் பலகையை எடுப்பேன். என் இளஞ்சிவப்பு வீட்டின் சுவர்கள் மிகவும் அழகாக இருக்கும். இது அற்புதமாக இருக்கிறது. ஆஃப், ஆஃப், ஆஃப். எவ்வளவு மந்திரமாய் இருக்கிறது. வாவ், நான் ஒரு சிறிய மென்மையான பாயை சேர்க்கிறேன். ஒரு ஊதா நிற கைகள் மேசை மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு கடின மேசை. சில வடிவமைப்புகளை சேர்க்கிறேன். வாவ், என்ன? மற்றும் அலங்காரமாக வாவ்வால்களை வைத்திருப்பேன். குழு. அது ஊதா சுவர்களில் அற்புதமாக தெரிகிறது. அதை பாருங்கள். என் கைக்கழல்கள் இங்கே சிறப்பாக இருக்கும். முடிஞ்சது. சிலந்தி வலைகளுடன் ஒரு சோஃபா, ஒரு மண்டையோடு மேசை மற்றும் ஒரு படுக்கையறை மேசை. மேலே சில அலங்காரங்களை சேர்த்து ஒரு மிருதுவான பாய் கருப்பு. நிச்சயமாக அந்த விளக்கை பாருங்கள். ஓ, சுவைக்கும் கோம்பு. ஆம், ஹூம் ஹூம். நான் சுவரில் புதன்கிழமையின் புகைப்படத்தை ஒட்டுவேன். அப்படியா? அவளுக்கு எந்த அறை பிடிக்குமா? கண்டிப்பா. சரி சரி சரி, இது அற்புதமாக இருக்கிறது. சரி. ஆயு, வாவ், நான் என் வீட்டுக்கு திரும்பி செல்வேன். ஆம். இந்த விற்பனை இயந்திரத்தை பாருங்கள். உள்ளே சுவையான மிட்டாய் இருக்கிறது. மேலும் சில அழகான கரடிகள். எனக்கு வேறு ஒரு யோசனை வந்துவிட்டது. பார்ப்போம். இந்த அழகான வானவில் பாருங்கள். இது இந்த சுவரில் அருமையாக இருக்கும். கொடுத்தேன். உங்களுக்கு சில சுவையானவை வேண்டுமா? அதோ போங்கள். அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன். ஹே ஹே. ஓ, நன்றி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். யாம் ஹூ. ஓ, என் கடவுளே. சரி சரி பெண்களே, முதல் மாடி தயார். இது முற்றிலும் சிறந்தது. வாவ். அடுத்ததுக்கு போவோம். சமையலறைக்காக கருப்பு மரச்சாமான்களை பயன்படுத்துவேன். ஓ ஆம், அந்த அலமாரிகளை பாருங்கள். மண்டை ஓடுகளுடன்
நிச்சயமாக. மற்றும் அதன் அருகில் ஒரு உண்மையான கல்லறை. வெறும் கிண்டல் தான். அங்கே அலமாரிகள், ஒரு மேசை, நாற்காலிகள் மற்றும் சில பாத்திரங்கள் உள்ளன. நிச்சயமாக. வாவ், என்ன ஒரு உணர்வு! சுவரில் பழமையான கடிகாரம். இன்னும் சில விஷயங்கள் தயாராகிவிட்டது. ஓ, ஒரு வௌவால்! ஓ மை காட், அது நமக்காக. இங்கே வா. புதன்கிழமை உனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ஆஹா, அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். நான் கொஞ்சம் கோக் எடுத்துக்கொள்கிறேன். அருமை, நன்றாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி! இந்த சமையலறை இனி ஏற்றதல்ல. இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஆம், மிகவும் சிறந்தது. ஹே, நான் உண்மையில் இளஞ்சிவப்பு அலமாரிகளில் ஏதாவது வரைவேன். பார்ப்போம். ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. சில மேலும் கூறுகளை சேர்த்தல். நான் ஒரு மேதை கலைஞன். இது குளிர்ச்சியாக இல்லையா? இதை உள்ள வைக்கிறேன். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். ஒரு மேசையும் நாற்காலியையும் வைக்கிறேன். வாவ், பூனை பற்றி மறக்காமல் இருக்கலாம். நீங்கள் சிறந்தவர். ஓ, நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு ஸ்பீக்கர் தேவை. சரி, இதோ இது. அதை விரும்புகிறது போல தெரிகிறது. ஓ, இந்த இசை! பெண்களே, உங்கள் சமையலறை சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது மிகவும் சத்தமாக இருக்கிறது. மற்றும் உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது உங்களே? அப்படியா? நாம் அடுத்ததுக்கு போகிறோம். ஓ, இல்லை, ஒரு சிலந்தி. அட, அது உண்மை அல்ல. என்ன டீனா, இது நகைச்சுவை அல்ல. ஓ, என்னை! சரி சரி சரி, பார்ப்போம். சிலந்தி வலை. சிறந்த திரைகள் இப்போது. நான் உடனே ஒரு பாயை சேர்க்கிறேன். மோசமில்லை. உன்னால் என்ன? என் திரைகள் வண்ணமயமான மணிகள் ஆக இருக்கும். இது மிகவும் அழகாக இருக்கிறது. பாருங்கள், இதோ ஒரு ஜன்னல், இன்னொரு ஒன்று மற்றும் ஒரு பிரகாசமான பாயும். முழு தரையும் இதனால் மூடப்படும். அருமை! நீ இங்கே என்ன செய்கிறாய்? கொஞ்சம் காத்திரு. அது சரி. அது நகைச்சுவையாக இருக்கிறது. ஓ, என் புருவம். என்ன? ஓ, அதை அவசரமாக திருப்பி அனுப்ப வேண்டும். நல்லது, மிகவும் சிறந்தது. நான் உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். சரி, வால்பேப்பர் பற்றி பேசுகிறோம். 3வது அறையில் சுவரில் யூனிகார்ன்கள் மற்றும் வானவில் இருக்கும். இது ரொம்ப பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது உங்கள் கோட்டுகளுக்கான இடம், உங்கள் அழகான படுக்கை. இந்த இதய வடிவத்திலான தலையணையை பாருங்கள், அழகாக இருக்கிறது. ஒரு மேக்க மேசை கண்டிப்பாக. வாவ், ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள் நிறைய. நீங்கள் அதை விரும்புவீர்கள். ஹை பை நண்பா. அப்படியா டீனா, என் வீடு தயார். என்ன? நான் வேகமாக இருந்தேன். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு கருப்பு படுக்கை சந்திரனுடன். இது அற்புதமாக இருக்கிறது.
சில விவரங்களை சேர்க்கிறது. அந்த சாண்டிலியர்கள் ஒரு வயலின் உங்கள் படுக்கையின் பக்கத்தில் இருக்கிறது. என்ன நினைக்கிறீர்கள் வென்ஸ்டே? ஓ சரி, இங்கே நாங்கள் ஆம், நீங்கள் இப்போது கண்டிப்பாக வாசிக்கலாம். ஹூம் ஹூம் ஹூம். பாருங்கள் பிரிட்னி. அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி. ஓ, என்னை ஆர்போஸ், வீடு புதன்கிழமைக்கும் என்னிடுக்கும் தயாராக உள்ளது. எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கள் தங்கள் பொம்மைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓ பிரிட்னி, ஏதாவது பிரச்சனையா? டீனா, நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஹாரி, ஓ போகலாம். பெண்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். சிறப்பு. உங்கள் வீடுகள் மற்றும் பொம்மைகள் மிகவும் வேறுபட்டிருந்தாலும் நீங்கள் ஒன்றாக விளையாடலாம். இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். ருசியானது. சிறந்த நேரத்தை கழியுங்கள். அடுத்த சவாலில் உங்களை சந்திப்போம். அது மிக விரைவில் இருக்கும். பை. குளிக்க வேண்டும். ஓ நர்ஸ், நீங்கள் எங்களுக்கு மதிய உணவை கொண்டு வந்தீர்களா? எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீங்கள் எங்க போகிறீர்கள்? எனக்கு உணவு வேண்டும். மிஸ் ஸ்மைலி, எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா? எனக்கு பசிக்கிறது. ஹலோ, எனக்கு சாப்பாடு வேண்டும். தயவு செய்து, தயவு செய்து. ஓ, நீ கட்டணம் செலுத்த வேண்டும். கேட். சரி, இதோ. ஆனால் இது ஒரு குப்பை மலை. கேட், இதை உனக்கு இலவசமாக தருகிறேன். நன்றி. அதில் என்ன இருக்கிறது? ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. அஃப்க், வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. நான் குப்பையை சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பிட வேண்டும். என்னாகும் எனக்கு? நான் ஏற்கனவே பணத்தை தயாரித்து விட்டேன். அது வேற விஷயம். ஜஸ், இதோ உன் மதிய உணவு. ஓ, இங்கே வா. என்ன அது? காய்கறிகளா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் அதை திருப்பி கொடுக்கிறேன். நான் அதை சாப்பிட மாட்டேன். உண்மையா? சரி, நான் சரியான உணவை ஆர்டர் செய்ய வேண்டும். நான் மெக்டொனால்ட்ஸ் வாங்குவேன். அது வேற விஷயம். அதை முயற்சிப்போம். ஓ என்ன ஒரு வாசனை. அது என்ன? மெக்டொனால்ட்ஸ்? எனக்கு அது வேண்டும். எனக்கு ஏதாவது மீதமா இருக்கிறதா? ஓ, பிரெஞ்ச் ஃப்ரைஸ். சரியானது. இது என் மதிய உணவு. அவள் என் உணவை திருடி விட்டாள். சிறப்பு. இதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றி ஜெஸ். அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது? டிபனியின் பக்கம். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. அது என் மதிய உணவா? ஓ இல்ல, நான் அதை சாப்பிட மாட்டேன். அந்த வாசனை என்ன? ஓ, என்னை. இது ஒரு பர்கர். சாம், இங்கே வா. அந்த பர்கரை அவளிடமிருந்து எடுத்துக்கொள். சரி மிஸ் டிபனி. ஜஸ், அதை திருப்பி கொடு. டிபனி, இதோ. ஓ ஆம், எனக்கும் ஃப்ரைஸ் வேண்டும். முடிஞ்சது. கேட், டிபனிக்கு ஃப்ரைஸ் வேண்டும். என்ன? ஓ நன்றி சாம். உன்னை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? இப்போது நான் மதிய உணவு சாப்பிடலாம். பெண்களுக்கு என்ன பிரச்சனை? தயவு செய்து என் பசியை கெடுக்காதீர்கள். அப்படியா? இங்க என்ன இருக்கிறது? கேட், உன் கால் எப்படி இருக்கிறது? அது மோசமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். சரி, அதை நீட்டிக்க முயற்சிப்போம். சரியா? அதை செய்யலாம். அப்படியே. ஓ ஓ ஓ, இது வலிக்கிறது. ஓ, அப்படின்னா நல்லா யோசிப்போம். அதுதான், உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறேன். ஆமா, இதோ. வாதிடாதீர்கள். அதை குடியுங்கள். இது உதவும். வாருங்கள். நான் போறேன். இது நல்ல சுவையில. இது அருவருப்பாக இருக்கிறது. இது என்ன? பணத்தின் வாசனை. ஓ, நல்ல மதியம். ஜெஸ், உனக்கு என்ன பிரச்சனை? உன் கால்களை பார்க்கலாம். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை எப்படி சரி செய்வது? எனக்கு தெரியவில்லை. ஓ, உண்மையில எனக்கு தெரியும். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். எனக்கு கிடைத்து விட்டது. நான் உனக்கு ஒரு ஐவி கொடுக்கிறேன். இது வேகமாக நடக்கும். நன்றி. நீங்கள் இப்போது செல்லலாம். நான் சிறிது நேரம் தூங்க போகிறேன். வாவ், அது அழகான தண்ணீர். வாவ், எனக்கு அதுல கொஞ்சம் வேண்டும்.
என் காலில் ஒரு ஐவி வைக்கலாம். எல்லா குழாய்களையும் இணைத்து ஐவி பையில் இணைக்கலாம். அருமை. இப்போது அதை என் காலில் செலுத்தலாம். இது போல. வாவ், எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லது. ஏன், என்ன நடக்குது? அது என்னோட ஐவியா? அவள் என்னோட மருந்தை எடுத்துக்கொண்டாள். அவள் எப்படி தைரியமா பண்றா? இதுக்காக நான் அவளை தண்டிக்க போறேன். அவளுக்கு என் ஐவியின் துயரத்தை உணரச் செய்ய வேண்டும். அதை நச்சு கழிவில் போடுவோம். ஓ, இது மிகவும் புளிப்பு. என்ன நடக்கிறது எனக்கு? நான் முழுவதும் குலுக்குகிறேன். நகைச்சுவையாக இருக்கிறது. அரே, நீ யார்? நீ என் புதிய நோயாளியா? ஓ, மன்னிக்கவும், நான் உன்னை முற்றிலும் மறந்துவிட்டேன். அரே மிஸ் டிபனி, உனக்கு நான் என்ன செய்யலாம்? ஓ வாவ், 2 தங்க கட்டிகளுக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒரு சிறப்பு பிளாஸ்டர் உள்ளது. உன் கால்களை உடனே சரி செய்து விடுவேன். அரே, இப்போது உனக்கு ஆரோக்கியமான வலுவான மீன்வால் உள்ளது. ஆனால் எனக்கு மீன்வால் வேண்டாம். என்ன செய்து விட்டாய்? எனக்கு என் கால்களை திருப்பி கொடு. மருத்துவர் விஷயங்களை மேலும் மோசமாக்கியுள்ளார். நான் மிஸ் டிபனிக்கு உதவ வேண்டும். இது வேற விஷயம். நான் உங்களுக்கு பார்த்த மசாஜ் செய்யட்டுமா? இது ரொம்ப நல்லது சாம். நான் ரொம்ப பயந்தேன், அதனால நான் வியர்வை விட்டேன். நான் அமைதியா இருக்கணும். நான் அதை வெளியே இழுத்து விட்டேன். அது பயங்கரமாக இருந்தது. வணக்கம். இப்போது உங்களுக்கு ஒரு ஊசி போட வேண்டும், சிறியவளே. ஓ, வாருங்கள் கேட், உங்களுடன் தொடங்குவோம். நீங்கள் முதலாவதாக இருக்கிறீர்கள். இங்கே வாருங்கள், ஒரு ஊசி போடுவோம். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஓடாதீர்கள் செல்லமே. அனைவரையும் காத்திருக்கிறோம். அப்போ ஜெஸ்ஸிடம் போகலாம். இங்கே வா ஜெஸ். இல்ல, பணம் உதவாது. அவ போயிட்டா. அப்போ அவ இங்கே இருக்கிறா. டிபனி, என்னிடம் வா, நான் உன்னை குணமாக்குவேன். இல்ல, மிஸ் டிபனி குத்து மருந்து தேவையில்லை. ஓ, என் விரல். நான் முட்டாளாக உணர்கிறேன். இல்ல, தயவு செய்து ஊசி வேண்டாம். தயவு செய்து போங்கள், வெளியேறுங்கள். நான் போக முடியாது. செப்பீங்களே, உங்க இப்படி ஊசி போட விட்டீங்க. உங்க காஸ்டுகளோடய நீங்க தூரம் ஓட முடியாது. நீங்கள் பைத்தியம், எங்களை ஒதுக்கி விடுங்கள். எனக்கு ஊசி போட விருப்பம் இல்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. பெண்களே, நாம் எங்கே மறைவது? ஓ, வேகமாக ஓடு. ஓஹோ பெண்களே, இன்னும் ஓடுவதில் சோர்வாகவில்லை என்கிறீர்களா? ஒரு நிமிடம் நின்று விடுங்கள். நான் விரைவாக முடித்து விடுவேன். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். ஜெஸ், கேட், டிபனி, நான் உங்கள் செவிலியர். ஓப்ஸ், மன்னிக்கவும் டாக்டர் குவென்டின். ஓ, நான் அவரை காப்பாற்ற வேண்டும். ஓ, நாங்க கிளம்பி இருக்கிறோம் போல. எங்க கால்களை பாருங்க. எங்களுக்கு காஸ்ட் இல்ல மற்றும் நடக்க வலிக்கல. நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம். அது அருமை. இப்ப நாங்க மருத்துவமனையை விட்டு செல்லலாம். ஆம், போகலாம். ஓ, இது வழுக்குகிறது. நான் விழுகிறேன். மீண்டும் காஸ்ட் அணிவது. அது எல்லாம் உன் தவறு. ஐயர், இங்கே வெடிஸ்கர். நான் எங்கு தொடங்குவது? ஓ சரி, குப்பையில் சுவாரஸ்யமான ஏதாவது கண்டுபிடிப்போம். வாவ், இந்த குச்சி எனக்கு தேவைப்படும். என் பப்ளி இதற்கு ஒட்டுவேன். இப்போது இதை தரையில் ஒட்டலாம். ஒரு குளிர் மர தரையை உருவாக்குவோம். வாவ், நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்றை இழந்துட்டேன். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் எடுக்கிறேன். அதிகமானதை வெட்டுகிறேன். அடுத்ததாக அதை ஒன்றாக ஒட்ட வேண்டும். என் மூக்கிலிருந்து ஏதோ ஒன்றை பயன்படுத்துவேன். அதை சுவர்களுக்கு ஒட்டுகிறேன். அருமை, அருமை, அருமை. இது சிறந்தது. டிபனி, நீ என்ன செய்தாய்? நான் கண்டிப்பாக இதை விட சிறப்பாக செய்வேன். என் ரோபோ நாயை அழைக்கிறேன். வணக்கம் உதவியாளரே, என் வீட்டிற்கு சில மின்மினி சேர்க்கவும். நல்ல வேலை. நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த துணியால் ஒரு கம்பளத்தையும் செய்ய வேண்டும். உங்கள் லேசர் பார்வையை இயக்கி கம்பளத்தை வெட்டுங்கள். சரியானது, நன்றி. நான் அதை வீட்டில் வைக்கிறேன். ஜெஸ், நீ எனக்கு பொறாமைப்படுகிறாயா? நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கு சிறந்த யோசனைகள் உள்ளன. சீன சாப்பாட்டு குச்சிகளையும் ஒரு பாப்சிகிள் குச்சியையும் எடுத்து பசையை எடுத்து குச்சிகளை ஒன்றாக ஒட்டுகிறேன்.
அப்படியே போகலாம். நான் இதை வீட்டில் வைக்கப் போகிறேன். இப்போது எனக்கு ஒரு சிறிய துணி தேவை. நான் அதை டி-ஷர்ட்டில் இருந்து வெட்டிக் கொள்கிறேன். நன்றாயிருக்கிறது. ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து மற்றும் 2 ஸ்பாஞ்சுகளை இணைக்கிறது. அதை துணியால் மூடுகிறது. இது என் வீட்டில் தயாரித்த படுக்கைக்கு ஒரு மெத்தையாகும். ஓ, இன்னொரு யோசனை. ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட்டை வெட்டுவோம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. அதை படுக்கையில் ஒட்டி அலங்கரிக்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. டிஃபனி, உன்னால் என்ன? நகைக்காதே. நான் ஸ்லைமை வெட்டுகிறேன், ஆனால் அதை செய்ய முடியவில்லை. எனக்கு வேற ஏதோ தேவை. விஷயங்களை சுருக்க ஒரு பிளாஸ்டர். இதோ சுருக்கும் செயல்பாட்டை இயக்குகிறேன். இப்போது அதை படுக்கையில் வைக்கலாம். சரியானது. இந்த படுக்கையை பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆம், என் பார்பிக்கு சரியானது. இதை அறையில் வைத்து ஒரு நாற்காலி சேர்ப்போம். வாலா, என்ன சொல்றாய் ஜெஸ்? ஓ, அது சரி. பழைய பாட்டிலில் இருந்து ஒரு நாற்காலி செய்வேன். மேலும் ஒரு மேசையும். இப்போது ஒரு தீக்குச்சி பெட்டி நிறைய. அதை ஒன்றாக இணைத்து நமக்கு டிராயர்கள் கிடைத்து விட்டது. முடிந்தது. ஆனால் நான் ஏதோ மறந்து விட்டேன். சரி, என் இதழில் அழகான படங்கள் உள்ளன. அவற்றை வெட்டி அறையில் தொங்கவிட வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மற்றும் ஒரு ஃப்ரேம் கண்டிப்பாக. நன்றா. செல்ஃபி எடுக்கலாம். அருமை. இது ஒரு சிறந்த படம். இது என் பார்பியின் அறையில் தொங்க வேண்டும். முதல் மாடி தயார். 2வது மாடிக்கு செல்கிறோம். வாவ் பெண்களே, உங்கள் அறைகள் மிகவும் மாறுபட்டதாக ஆனால் மிகவும் அழகாக இருக்கின்றன. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் டிபனி? எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. இதோ ஒரு ஹார்ட்வேர் கடை. ஹாய், அருகே வாருங்கள். இங்கே பாருங்கள். ஓ, சமையலறை, கழிவறை, படுக்கை, மேசைகள். சரி, நான் உங்களுக்கு ஒரு சாதனங்களை வழங்க முடியும். ஆனால் உங்களிடம் மரச்சாமான்கள் உள்ளன. ஓ, யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு சிறிய மாதிரிகள் தேவை. நீங்கள் அதை எனக்கு விற்க முடியுமா? நான் இதை முன்பு ஒருபோதும் செய்யவில்லை. ஓ, இவ்வளவு பணமா? அருமை. உங்களுக்கு உதவ நான் இருக்கிறேன். இதோ ஒரு பொம்மை சமையலறை. இது உங்களுக்கு பொருந்தும். சிறப்பு. இப்போது என் பார்விக்கு ஒரு சமையலறை உள்ளது. நான் எல்லாவற்றையும் அமைக்க வேண்டும். ஓ, இது அழகாக இருக்கிறது. என் பார்பி அங்கே காலை உணவு, மதிய உணவு அல்லது இரவு உணவு சாப்பிடுவாள். ஷிப்பனியின் சமையலறை அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? குப்பையில் இருந்து சுவைக்கூழ். அதிலிருந்து பாத்திரங்களை செய்யலாம். நாங்கள் ஒரு வாணலி, ஒரு தட்டு, ஒரு நாற்காலி மற்றும் ஒரு குளிர்சாதன பெட்டி செய்யலாம். எல்லாவற்றையும் சமையலறையில் பொருத்துவோம். வாவ், மோசமாக இல்லை. இதையெல்லாம் நான் தனியாக செய்தேன். இன்னும் என்ன சேர்க்கலாம்? குப்பையில் ஏதாவது தேடுவோம். ஒரு காகித துண்டு. மற்றும் மார்க்கர். அருமை. நான் சில கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோடுகளை வரைய போகிறேன். நன்றாக இருக்கிறது. அதை பல வண்ணங்களால் நிரப்புகிறேன். அதை 3வது மாடிக்கு ஒட்டலாம். அழகான சுவரொட்டி. இப்போது ஒரு காகிதத்தாளில் இருந்து ஒரு கழிப்பறையை வெட்டுகிறேன். அதை நான் எனக்காகவே செய்வேன். அதை குளியல் அறையில் நிறுவுவோம். அடுத்தது நமக்கு ஒரு குளியல் தொட்டி வேண்டும். வாவ், என்னிடம் என்ன இருக்க போகிறது என்று எனக்கு தெரியும். ஒரு பொற்குளியலறை. இது பணக்கார மக்களுக்காக. இந்த லெகோ செட்டை பாருங்கள். என் அரச மாடியில் எல்லாவற்றையும் சேர்க்கிறேன். போலா, எவ்வளவு அழகாக மின்னுகிறது பாருங்கள்.
எல்லாம் தயார். என் பார்பி இப்போது ஓய்வெடுக்கலாம். வாவ் பெண்களே, உங்கள் வீடுகள் முழுமையாக தயார். ஜெஸ்ஸின் மலிவு வீட்டையும் விலையுயர்ந்த டிபனியின் பொம்மை வீட்டையும் நெருக்கமாக பார்ப்போம். அது அற்புதம். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். ஹாய் டிபனி, உன் பார்பிக்கு ஒரு கார் கொடுக்க முடிவு செய்தேன். ஓ சாம், நன்றி. அற்புதமான பரிசு. நீ சிறந்தவன். ஐயோ, அது என்ன? ஆம், நானே இந்த காரை நமக்காக செய்தேன். வாருங்கள், ஒன்றாக சவாரி போகலாம். டானி, இது அற்புதம். மலிவான மற்றும் விலையுயர்ந்த வீடுகள் தயாராக உள்ளன. விளையாடு.